நரேந்திரர் எதையும் எளிதில் நம்பிவிடமாட்டார். பிறர் சொல்லும் கருத்துக்களை தனது பகுத்தறிவு கொண்டு ஆராய்ந்த பின்னரே ஏற்பார். ஒருமுறை அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரையே சோதிக்கத் துணிந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் காசை தொட்டால் அவரது உடல் சுருங்கிவிடும், அவரால் உலோகங்களை தொட முடியாது என்று கூறப்படுவதை கேள்விப்பட்டார். ஒருநாள் குருதேவர் இல்லாத சமயம் பார்த்து அவர் அமரும் படுக்கையின் அடியில் ஒரு நாணயத்தை மறைத்து வைத்தார். சிறிது நேரம் கழித்து அறைக்குள் வந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வழக்கம் போல தனது படுக்கையில் அமரச் சென்றார். ஆனால் படுக்கையை நெருங்கிய மாத்திரத்திலேயே ஏதோ ஒன்று தேள் கொட்டியது போல துடித்துப் போய் பின்வாங்கினார். அந்த படுக்கையில் ஏதோ ஒன்று தன்னை துன்புறுத்துவதாகக் கூறினார். அப்போது அங்கே வந்த நரேந்திரர் படுக்கையை தட்டிப் பார்த்தபோது அங்கிருந்த நாணயம் கீழே விழுந்தது. தனது குருவின் ஆன்மீக ஆற்றலை நேரில் கண்டு வியந்தாலும் ஒரு குருவை சீடன் சோதிப்பதில் தவறில்லை என்றே நரேந்திரர் கருதினார். இந்த சோதனையைக் கண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கோபப்படவில்லை. மாறாக நரேந்திரரை அருகில் அழைத்து, "அப்பா, எதையும் ஆராயாமல் அப்படியே நம்பிவிடாதே. ஒரு நாணயத்தை சோதிப்பதைப் போல ஆன்மீக விஷயங்களையும் உன் புத்தியால் சோதித்துப் பார்த்தே ஏற்றுக்கொள்ள வேண்டும்" என்று கூறி பாராட்டினார். குருவுக்கும் சீடனுக்கும் இடையே நடந்த இந்த பகுத்தறிவுப் போர் உண்மையான ஆன்மீகம் என்பது குருட்டு நம்பிக்கையில் இல்லை, அது அனுபவபூர்வமான உண்மையை நோக்கிய தேடல் என்பதை உலகிற்கு உணர்த்தியது.